சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தில் வருமான வரித்துறை ஊழியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசில் சிக்கிய வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்பான முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வருமான வரித்துறை துணை இயக்குநர் திருவல்லிக்கேணி காவல் நிலையம் வந்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். கைது செய்யப்பட்ட அந்த 3 வருமான வரித்துறை அதிகாரிகளின் விவரங்கள் என்ன? திருவல்லிக்கேணி ஓமாந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அருகே நேற்று முன்தினம் இரவு வாகன தணிக்கையின் போது 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர், அதே போல காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவர் என 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தற்போது இந்த சம்பவத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான மோசடியில் ஈடுபட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர் முகமது கௌசிடம் எப்படி மிரட்டி பணத்தை வாங்கினார்கள் என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திலிருந்து துணை இயக்குனர் தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். திருவல்லிக்கேணி துணை ஆணையர் சந்தோஷ் கதிமணி அவரிடம் நடந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்து வருகிறார். மொத்தம் 3 வருமான வரித்துறை அதிகாரிகள் பிரபு, பிரதீப், அதே போல தாமோதரன் ஆகிய 3 பேர் இந்த பணத்தை 15 லட்சம் ரூபாயை மொத்தம் 20 லட்சம் ரூபாய், இதில் 15 லட்சம் ரூபாயை இவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீதி 5 லட்சம் ரூபாயை கௌசிடம் கொடுத்து நீனே வைத்துக்கொள், உன்னுடைய முதலாளி கேட்டால் இதுபோல் பணம் வழிப்பறி கொள்ளைகள் பதித்து விட்டார்கள் என சொல்லிவிட்டு சென்று விடு என சொல்லி இருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதே போல வருமான வரித்துறை உயர் அதிகாரிகளும் தற்போது இந்த பிடிப்பட்ட 3 வருமான வரித்துறை அதிகாரிகளிடமும் நேரடியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் ஏற்கனவே இதே போல வடசென்னை பகுதியில், ஏனென்றால் வடசென்னையில் மண்ணடி, பாரிமுனை ஆகிய பகுதிகளில் அடிக்கடி ஹவாலா பணம் பிடிபடும். அந்த பகுதியில் இவர்கள் அடிக்கடி ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த பணத்தையும் நிறைய பணத்தை இதே போல கணக்கு காட்டாமல் இவர்களே எடுத்துக்கொண்டார்களா என்பது தொடர்பாகவும் தற்போது விசாரணையானது நடைபெறுகிறது. இந்த ஏற்கனவே 3 வருமான வரித்துறை அதிகாரிகள் அதே போல ஒரு காவலர் சிக்கியுள்ள நிலையில் மேலும் ஒரு காவலருக்கு இதில் தொடர்பு இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். செந்தில், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.